Hello students, today we are going to discuss about the topic chemistry behind toothpaste. Toothpaste பின்னாடி என்ன chemistry இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் toothpaste is made up of base. Toothpaste வந்து ஒரு காரத்தினால தான் உருவாக்குறாங்க. பேஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். This helps our mouth to maintain the pH above 5.5. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வாயோட pH வந்து 5.5க்கு மேலே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. If our mouth pH falls below 5.5, our tooth is getting decay easily. இப்போ நம்ம வாயோட pH வந்து 5.5 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டூத் டீகே, அதாவது பரிசோத்தை வந்து ஈஸியாக நிகழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, பேசிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட pH வந்து above 7 இருக்கும். ஸோ pH above 7 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும், அதை நம்ம பேஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மவுத்தோட pH வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் டூத் டீகே வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அவாய்ட் ஆகுது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்கேட், அந்த பேஸ்ட்டில் வந்து என்ன பேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற பேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சென்சோடைன், இதில் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிற பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ டூ மச் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ் கேன் டேமேஜ் போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு வந்து ஃப்ளூரைடோட கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டீத்தை வந்து என்ன பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும். நம்மளோட போன்ஸ், அது வந்து எலும்பு தானே, கால்சியம், அது வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டு மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஆஃப் டூத்பேஸ்ட், அதாவது டூத்பேஸ்ட் சாப்பிட்றது அதை வந்து அதிகமாக எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சில்ட்ரன் ஷுட் பி பிரஷ்ட் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். குழந்தைங்களை வந்து என்ன பண்ணலாம், அம்மா அப்பாவோட சூப்பர்விஷனோட தான் என்னது ப்ரஷ் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.